இயேசுவே உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உந்தன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இருபக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. ஆண்டவர் என்று நமக்கு அருளும் உயிருள்ள வார்த்தை. எசாயா 44:4. அவர்கள் நீரோடை அருகிலுள்ள புல் போலும் நாணல்கள் போலும் செழித்து வளருவர். இவ்வார்த்தையின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். அன்று ஊரின் மகன் பெத்சலேல் என்பவரை ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்து அவருக்கு ஞானம், அறிவுத்திறமை, தொழில்திறமை, அனுபவம் அனைத்தும் அவருக்கு உண்டாக்கி இறை ஆவியால் நிரப்பினார். அதன் மூலம் அவர் ஆண்டவரின் சந்திப்பு கூடாரம், உடன்படிக்கை பேழை மற்றும் குருக்களுக்கு தேவையான அனைத்தும் இறை ஞானத்தோடு செய்ய வைத்து அவரை செழித்து வளர செய்தார். உங்களையும் இவ்வார்த்தையை கொடுத்து ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஞானத்தாலும் இறையாவியாலும் நிரப்பி அவர்களை செழித்து வளர செய்து ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பவர் ஆண்டவர். ஆமீன்.